ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷன். இன்றைக்கி நம்ம ஊட்டியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபாரஸ்ட் லொக்கேஷனில் இருக்கும். அண்ட் இந்த இடம் பெரும்பாலும் நிறைய டூரிஸ்ட் பீப்புளுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய கோலிவுட் பாலிவுட் மூவிஸ்லலாம் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சிவா அப்படிங்கிற படத்தில் ஒரு ப்ராமினெண்ட்டான கிளைமேக்ஸ் சீன் இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த இடத்த ஜெருசலேம் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச்சஸ் இன் ஊட்டி. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது அண்ட் இந்த இடத்த பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தட் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா நல்ல வீடியோஸ்களையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க கண்டென்ட் கொள்ள போகலாம். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போட்டஸ் போகிற வழியாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்தோம் அப்படின்னா காந்தல்ங்கிற இந்த இடத்த ரீச் பண்ணலாம். இந்த காந்தல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துடும். எஸ், இந்த வழி தான். அண்ட் இப்போ நம்ம எங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட் பார்க்கலாம். எஸ், இந்த ஃபாரஸ்ட் உள்ளார தான் நம்ம போக போகிறோம். அண்ட் இந்த அப்ரோச் பண்ணுற இந்த வேயெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரிவர் மாதிரி ஒன்று இருக்கும். இருங்க காட்டுறேன். எஸ், பாருங்கள், இதுதான். இதுவும் பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பிளேஸ் ரீச் பண்ணியாச்சு. எஸ், காந்தல் கிராஸ் ஷ்ரைன். அண்ட் ஆக்சுவலாக எங்கள் லோக்கலி குருசடி சர்ச்னு இல்லை குருசடி கோயில்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு ஈஸியாக வழிகாட்டுவாங்க. இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா உள்ளே அப்ரோச் பண்ணுற அந்த ஏரியா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வண்டியில் போகிறத விட என்ன கேட்டால் அப்படி ஒரு ஜாலியாக நடந்து போனோம் அப்படின்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, அட் த சேம் டைம் ரொம்பவே ஒரு சோல்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த சர்ச்சோட மெயின் ஸ்பெஷாலிட்டி ஜீசஸ் சுமந்துட்டு போன ஒரிஜினல் சிலுவையோட ஒரு பகுதி இங்கே ரொம்ப சேஃபாக பாதுகாத்துட்டு வராங்க. அண்ட் இங்கே லோக்கலில் இருக்க நிறைய பேருக்கே இந்த விஷயம் வந்துட்டு தெரியாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சிலுவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வரையும் அங்கங்கே நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷ்ரைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த சர்ச்சோட ஆனுவல் செலிப்ரேஷன் ஒவ்வொரு வருஷமும் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வழியில் நடக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த இடத்துக்கு அழகு சேர்க்குற இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சாம்பிராணி மரங்க, பைன் ட்ரீஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டெயின் மாதிரியான ஒரு செட்டப் இருந்தது. மேபி சீசன் டைமில் ரன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு வழியாக நம்ம சர்ச் ரீச் பண்ணிட்டோம். டோட்டல் ஏரியா வைஸ் பார்க்கும்பொழுது இந்த சர்ச்சை பிகஸ்ட் சர்ச்சஸ் இன் ஊட்டின்னு கூட சொல்லலாம். இந்த சர்ச் 1933 ஃப்ரெஞ்ச் ப்ரீஸ்டான பால் கிரைசாக் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டது. இதுதான் நம்ம சொன்ன வெரி ஃபேமஸ் அண்ட் பவர்ஃபுல் குருசடி சர்ச். அண்ட் இந்த சர்ச்சோட இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஓப்பன் ஏர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ்.
பிகாஸ் இந்த மாதிரியான ஹோலி கிராஸ், அதாவது க்ரூசிஃபைடு கிராஸ் ஓப்பன் ஏரில் இருக்கிறது ஒரு சில சர்ச்சஸில் மட்டும்தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சர்ச்சை கால்வரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கால்வரி ஆஃப் சவுத்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இந்த சர்ச்சோட ஃபவுண்டரான ப்ரீஸ்ட் பால் பிரைஸா கூடிய மெமோரியலும் நீங்கள் பார்க்குற இந்த பாறைக்கிட்டேயே தான் இருக்குது. இங்கே ஜீசஸ் சுமந்துட்டு போன ஒரிஜினல் சிலுவை இருக்கிறதா சொன்னோம் இல்லையா? ஆக்சுவலாக ஜெருசலேம்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரிஜினல் சிலுவையோட ஒரு சில பகுதிகளை ரோமில் இருக்க மியூசியமில் வச்சுருந்ததாகவும், அங்கேருந்து அந்த சிலுவையில் ஒரு பகுதியை இவர் இந்த சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வந்ததாகவும், இந்த சர்ச்சோட எல்லை பகுதிக்கு அவர் வரும்பொழுதே ஜெருசலேமில் ஜீசஸ் அந்த சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அங்கே இருக்கிற பாறையில் எப்படி ரெண்டாக பிளவுபட்டதோ அதே மாதிரியே இந்த பாறையும் ரெண்டாக பிளவுபட்டதாகவும், அதன் காரணமாக தான் இந்த பாறைக்கு மேலேயே வந்துட்டு இந்த ஓப்பன் ஏர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் க்ரூசிஃபிகேஷன் இந்த சிலுவையை வந்துட்டு வச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த சிலை பார்க்குறதுக்கு ரொம்பவே தத்ரூபமாக இருக்கும். அதாவது தலைமுடியிலிருந்து தசைகள், நரம்புன்னு எல்லாமே பார்க்க ஒரு ரியல் பர்சனை வந்துட்டு க்ரூசிஃபை பண்ண மாதிரியே அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம இப்போ போகலாம். இது குகை கோயில். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு டனல்குள்ளார போகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த சர்ச்சுடைய அனதர் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம சொன்ன அந்த ஒரிஜினல் சிலுவை கூட வந்துட்டு இந்த குகை கோயில் உள்ளார தான் இருக்குது. ஆக்சுவலாக ரினோவேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால உள்ளார உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரியா தெரியலாம். அதர்வைஸ் இங்கே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுன்னா உள்ளார இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த இடம் இந்த சர்ச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நீங்கள் பார்க்குற இந்த கண்ணாடி பெட்டி உள்ளார இருக்கிற இந்த கிராஸில் தான் ஒரிஜினல் ஹோலி கிராஸ்னுடைய அந்த பீஸ் வந்துட்டு ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த குகை கோயில் உள்ளார வந்துட்டு இந்த இடத்த ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வந்து ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் பார்க்குற இந்த கிராஸில் மிடில் இருக்க அந்த கண்ணாடி பாக்ஸ் உள்ளார தான் அந்த ஒரிஜினல் ஹோலி கிராஸ்னுடைய பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஹோலி கிராஸை பாருங்கள்.
இது இந்த சர்ச்சுடைய இன்னொரு மெயின் அட்ராக்ஷன். இந்த இடம் நிறைய பேர் வந்து மெடிடேட் பண்ணக்கூடிய இடம். இங்கே ஜீசஸ் ஒரு பாறை மேலே உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மெடிடேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறதா சொல்கிறாங்க. இது சர்ச்சோட சைடு என்ட்ரன்ஸ். ரினோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தாலும் உள்ளார எப்படி இருக்குங்கிறத சின்னதாக ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒர்க் எல்லாம் ஃபெப்ரவரியில் முடிஞ்சு ரீஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சோட ரினோவேஷன் ஒர்க் முடிஞ்சதும் மெட்டீரியல் வந்துட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். until then, bye from ரமேஷ். இது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பிகாஸ் யூ ஆர் வாட்சிங். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பிகாஸ் யூ ஆர் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பிகாஸ் யூ ஆர் வாட்சிங்.